அறிவிப்பு நிகழ்வில் இணைந்திருக்கிறேன். அந்த மகிழ்வோடு எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். வெளிமடல் மூடி துயில்கின்ற வீரரே வித்துடல் மீது வீர சபதம். அதிகம் இப்போது இணைய பக்கங்களிலே அந்த பாடல் நடனத்துக்காக இணைக்கப்படுவது. அந்த பாடலும் அக்காவுடைய வரிகள் தான். சரி, ஒரு பெரும் எழுத்தாளர், ஆனால் அமைதியாக இருக்கின்ற ஒரு எழுத்தாளர். சரி, சுவிட்சர்லாந்திலே இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதிகம் மேடைகளில் இவருடைய நூல்கள் பேசப்படும். உங்களை அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி உங்கள் கவிதையை அதை விட அவ இணைவில் பண்டிதர் ராசையாவுடைய மகள். அதை நீங்க சொல்லிக்கலுங்க. பெருமைக்குரிய பண்டிதருடைய மகள். நன்றி நன்றி. குருதி வலை பின்னலுக்குள் பெண். சிவப்பு கடலின் அலைகளுக்கு நடுவில் சீறி எழுமோர் உயிரின் துடிப்பு பெண். எப்போதும் குருதி வலை பின்னலுக்குள் கட்டுண்டே அவள் வாழ்வு. தன்னுடைய கூடு தீக்குரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். தன்னுடைய கூடு தீக்கிரை ஆயினும் புன்னகைக்கும் அவள் முகம். உயிர் வளர்க்கும் வேர்களை தன்னுள் தாங்கி உதிரத்தை கொடுத்து உருவம் செய்பவள். நரம்புகள் சிதைந்து போகும், வலிகள் வந்து வாட்டும், குருதி வலை பின்னலுக்குள் வாழும் தேவதை பெண். துடித்து அடங்கும் துணிச்சலின் பெயர் தாய்மை என்னும் ஒரு பெரும் போர். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் முதிர வலைக்குள் சிக்கியவள். மரணத்தின் நிழல் உரசிப் போகும், ஆயினும் முதிர வலைக்குள் சிக்கியவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். குருதி புனலில் குளித்தெழும் தேவதை, எப்போதும் விளக்கை ஏற்றி வைப்பவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். வலிகள் மறந்து வாழ்வை பார்க்கும் வண்ணங்கள் இல்லா மகா ஓவியம் அவள். நன்றி, வணக்கம். நிறைவாக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள். அடுத்து சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றனர். நன்றி. குருதி வலை பின்னலுக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள் கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். குருதி வலை பின்னலுக்குள் பருதி வட்ட பாசறைக்குள் கருவும் உயிராய் கருக்கட்டும் பெருகி வருமே போராட்டம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் என்பார். திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? திங்கள் தோறும் இவள் தேக திண்டாட்டத்தை யார் அறிவார்? குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு என்றிடுவார். குத்து விளக்கு இவள் என்பார், குல விளக்கு இவள் என்பார். 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? 10 மாத பரிதவிப்பை பாருலகில் யார் அறிவார்? படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். படைப்பின் சக்தி இவள் என்பார், பார்வதி வடிவம் இவள் என்பார். உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? உடைப்பின் வலியை உணர்ந்து சொல்ல உலகில் இங்கே எவர் வருவார்? தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். தன்னுயிரை பணயம் வைத்தே தன்னை வருத்தி நின்றுடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். இன்னோர் உயிரை இவ்வுலகுக்கு ஈந்தே இவள் தந்திடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். கண்ணல் மொழியாள் கருவளர்ப்பில் கடும்போர் கண்டு வென்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். அன்னை என்றே இவள் மாற அனைத்தும் அழகாய் ஏற்றிடுவாள். நன்றி. அடுத்து சிவதர்சினி. ஆமா, நான் என்னுடைய கவிதையை தந்து விட்டேன். அப்படி என்றால் நாங்கள் எல்லோருடைய கவிதை முதல் சுற்று கவிதைகளை அழகாக தந்திருக்கிறார்கள். சிறப்பான தலைப்பு குருதி வலை பின்னலுக்குள் என்றது இப்பொழுதுதான் அர்த்தம் ஆழமாக விளங்குகிறது. சரி, கீதா ராணி பரமானந்தன் அவர்கள் கிரகித்துக் கொண்டதை அவர் தருவார். மிகுதியை நாம் பார்த்துக்கொள்ளும். சரி. சிவதர்சினி 2 மாதங்கள் அவள் படும் கஷ்டங்களை, கருவினை சுமக்கிறதையும் அவளை கருணை தாயாகவும் இவள் ஒரு உயிரை உருவாக்கி உழைக்கின்றவள், பயிராக்கி உருவம் தந்தவள், உறுதிவலை பின்னலுக்குள் நின்று குறைபாடு ஆகாமல் மனிதத்தை ஒரு வளர்த்து விடுகின்ற ஒரு பேர் தாய் என்று என்பதை சொல்லியிருந்தார். சிவதர்சினி, நீங்கள் மிகுதியை கூறிவிடுங்கள். சரி சரி, அதுதான் நான் அப்படியான ஒரு தாயை தெருவிலே விடுகிறார்கள். அதில் அந்த அவர்களுடைய இறுதி காலம்
பாராமுகமாக போகிறது என்பதைத்தான் அந்த நிறைவின் அந்த 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 தாய்மையை இந்த மனித இனம் மதிக்கவில்லை போற்றுதா என்பது. என்று ஆமா. கேட்டிருந்தீர்கள். சரி. அதுக்கு பத்மலோஜனி, அணுவின் உயிராய் அகிலத்தில் பிறந்தோம், கருவறையில் நிம்மதியாயிருந்தோம், வலை தளங்களிலும் வலை பின்னல்களுக்குள்ளேயும் சுழன்றோம். எத்தனை இழந்திருந்தாலும் தன்மத்தாலும் வகை வகையான துன்பங்களாலும் இந்த பிரசவத்தில் நாம் உருவாக்கம் செய்வதை பெருமையாக கொள்கிறோம். பின்னல்களை அவிழ்த்தாலும் பெண்மைக்கு இடமில்லை யா என்று கேட்டிருந்தீர்கள். அது சரிதானே நான் சொல்வது? நிறைய நாள் பழக்கம் இல்லாம டச் இல்லாம போயிட்டுது. குறித்தவனைக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் மிச்சத்தை. அடுத்ததாக சந்திரவதனி, குருதி வலை பின்னலுக்குள் வசமாய் அகப்பட்டு பல்வகை அல்லல் இன்னல்களுக்குள் இவள் பிறந்தாலும் வண்ணத்தி பூச்சி சிறகடிப்பாய். இவளுக்கு அந்த கருப்பையிலே உயிரை தாங்குவது ஒரு பெருமிதமாகவும் பெரிய ஒரு இன்பமாகவும் பேரின்பமாகவும் ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாள். குருதிகள் அவளுக்கு இந்த கருவை சுமக்கிறதுன்ற சந்தோஷத்துல அவள் குருதியை கண்டு அதுக்காக வருந்துவதும் இல்லை. பாம்பு படம் எடுக்கும் பாம்பை கண்டு அதுக்கு பயப்படுவதும் இல்லை. அப்படி ஒரு அந்த உயிரை தாங்குகின்ற சிறப்பாலே அவள் இது எல்லாமே தூசாக தட்டிவிட்டு நிமிர்கின்ற ஒரு பிறவி. தாய்மை என்ற தனித்துவமான பெண் மகவை பெறும் பொழுதில் அவளுடைய தசை நார்கள் அறுபட்டு அவள் மறுவரவி எடுத்தாலும் அவள் அதையெல்லாம் மறந்து, நான் ஒரு உயரத்துல இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொடுக்கின்ற ஒரு சிகரம் என்ற எண்ணத்தில இருந்து அந்த மேலான மகத்துவத்தோட மேன்மைக்குரியதாய் தன்னுடைய குருதி வலை பின்னலை பெருமையுடன் நினைவு கூர்ந்து அதற்கு அச்சமும் இல்லை வலியும் இல்லை என்ற பெருமிதத்தோடு இருக்கிறாள் என்று விளங்கி கொண்டேன். நான் அதைத்தான் சரி. அவ்வளவுதான் சாரு புளிஞ்சிருக்கிறீங்க. சிறப்பு. அடுத்தது என்னுடைய கவிதை. அதுக்கு அடுத்ததா ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களுடைய. ஆமாம், நான் கீதா பரமானவருடைய வரிகளை தொட்டு செல்கிறேன். பரதியின் ஒளியும் தான் மறைந்து போக உடலோடு உணர்வு தோய்ந்து குருதி வேலை பின்னலுக்குள்ளே உரமாக்கி கரைகின்ற உளவியல் ஒன்று இருக்கிறது. அவள் கோபுரமாய் நிமிந்து குன்றாத கோபுரமாய் இருக்கிறாள். தன்னிலை பறித்த தளர்வுக்குள்ளே மாதாந்தம் அவள் படுகின்ற அல்லல்கள். அங்கே அந்த வெறி தொடுகிற போது அந்த நேரம் அவள் அந்த மாதாந்தம் அவளுக்கு அந்த 3 நாட்களில் அந்த நாட்கள் அவள் தளர்வடைந்து போகின்ற போது அந்த குழந்தை தன்னை தூக்கி தோளில் போடுங்கிறது, இன்னொரு பிள்ளை பள்ளிக்கூட பாடத்தை சொல்லித்தாங்கிறது, இது எல்லாவற்றையும் மூத்தவன் பள்ளி பாடத்தை சொல்லித்தா, இப்படியான அந்த பிள்ளைகள் கொடுக்கின்ற அத்தனை செயல்பாடு அத்தனை பழுக்களையும் தாங்கி அவள் அந்த நேரத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறாள் என்கிறது ஒரு பெரும் வேதனையான வரிகளாக அந்த விஷயத்தை சுட்டி சொன்னீர்கள். உண்மையிலே மிக சிறப்பான வரிகள், உணர்வோடு கலந்திருந்தது. மிக சிறப்பான நன்றியை உங்களுக்கு தெரிவித்தோம். நன்றி. அடுத்ததாக ஆதிலட்சுமி அவர்களுடையது. எப்போதும் குருதி வலை பின்னல்கள் தன் கூடு தீக்கிரையாய் போனாலும் அவள் அதை பற்றி ஒரு அச்சப்படவோ கவலைப்படவோ இல்லை. அவள் ஒரு உயிரை எத்தனை வேலைகள் வாட்டினாலும் தாய்மை பேரை மரணத்தில் கூட போனாலும் கூட அந்த தாய்மையாய் குருதி புனலையெல்லாம் அது உறைஞ்சாலும் கிழிஞ்சாலும் அந்த வலிகளையெல்லாம் மறந்து பெண்மையின் பேராண்மையாய் அந்த குருதி வேலை பின்னலுக்குள் இன்னொரு ஒரு உயிரை கொடுப்பதை தன்னுடைய பாக்கியமாகவோ பெருமையாகவோ அதை ஏற்றுக்கொண்டு அத்தனையும் தாங்கிக் கொள்கின்றாள் இந்த பெண் என்று அவர் தன்னுடைய வரியை சொல்லியிருந்தார் பெண்மைக்காக என்பது நான் புரிந்து கொண்ட செய்தி. அவருக்கும் பாராட்டுக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிவமணி என்ற பரிதி வட்ட பாசறைகள் பெருகி வரும் போராட்டங்கள் எத்தனையோ மங்கையர் அத்தனை பேர் சொல்லி எல்லாம் பாரதி என்ன பராசக்தி என்பார்கள், பாரதி என்பார்கள். ஆனாலும் அவளுடைய சுமையை இந்த திங்கள் தோறும் அவள் படுகின்ற சுமைக்கு அதை குறைப்பதற்கு ஏதாவது உதவுவார்களா என்றால் இல்லை. இத்தனையையும் தாங்கி அவள் இந்த 10 மாதம் இந்த சுமையை விட அவள் 10 மாதம் சுமை மாதாந்தம் இதுக்குள்ளாக அவளுடைய நாளாந்தம் ஓடிக்கொண்டிருக்கும். அதை விட அந்த 10 மாத பெரிதவிப்பு அவள் அந்த படைப்பின் சக்தியாக அவள் ஒரு உயிரை சுமந்து போது எத்தனை
சுமைகளை தாங்குகிறாள். தன்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து இன்னொரு உயிரை தந்து தருகின்றாள். அவளை அன்னையென்று நடத்துகிறதா, இந்த மதிப்பு கொடுக்கிறதா இந்த உலகம் என்பதுதான் அவரது கேள்வியாக நான் புரிந்து கொண்டேன். சிறப்பு. குத்து விளக்கு என்பார்கள், குல விளக்கு என்பார்கள். ஆனால் 10 மாத பரிதவிப்பை, அவள் படுகின்ற பரிதவிப்பை யார் அறிவார்கள் என்கிறார். உயிரை பணியமாக, தன் உயிரை பணியமாக வைத்து இன்னொரு உயிரை உள்ள உலகத்துக்கு தருபவள், அந்த பெரும் ஒரு பணியை ஆணிவேராக இருப்பவள் இந்த பெண் என்பது, இன்னொரு உயிரை தந்திடுவாள் என்று அவர் மிக சிறப்பான இணைத்திருந்தார். மிக அழகாக எல்லோருடைய அந்த தலைப்புக்கு எல்லோருமே தங்களுடைய எவ்வளவு தூரம் உள்வாங்கி அந்த தலைப்போடு உணர்வு பூர்வமாக பெண் சார்ந்த அந்த தலைப்போடு சிறப்பாக இணைந்திருந்தார்கள். தலைப்புகளை இணைத்த விஜயகுரி அக்காவை இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை கூறியபடி ஒரு முறை அவருக்கு விடுப்பை கொடுத்திருக்கிறோம். அடுத்த முறை இணைந்து கொள்வார். 2ஆம் சுற்றுக்குள் நாங்கள் நுழையலாம். இதற்குள்ளே நீங்கள் யாராவது ஏதாவது சொல்ல இருந்தால் ஒரு 2 வரிகள் நான் தவற விட்டிருந்தாலும் கூட முக்கியம் ஏதாவது தொட்டுக்கொண்டு நாங்கள் 2வது தலைப்புக்குள்ளே நுழையலாம். நல்ல தலைப்பு ஒன்று, அடுத்த தலைப்பும் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அமரர் கோசெல்ஜா சொர்ணலிங்கம் அவர்களுடைய நினைவு தாங்கி 57வது நிகழ்வாக இன்று பாமுகம் தொலைக்காட்சியிலே, அது லண்டன் தமிழ் ரேடியோ ஊடாக நீங்கள் கேட்டும் பார்த்து மகளெல்லாம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் 2வது கட்டத்துக்குள் நுழையலாம். 2வது தலைப்பு காவிய தலைவி ஆனாலும். நானே ஆரம்பம் செய்து வைக்கிறேன். காவிய தலைவி ஆனாலும் கடைவிழி காட்டிவிட்டால் காரியம் யாவும் ஆற்றிவிடும் காதல் நாயகர் கதையுண்டே. கடைவிழி காட்டிவிட்டால் காரியம் யாவும் ஆற்றிவிடும் காதல் நாயகர் கதையுண்டே. நேர் வழிதான் காட்டியிங்கு, நேர் விழிதான் காட்டியிங்கு, நேர்பட பேசினாலும் சீர்கெடும் நிலையுண்டே. தேவியர் வாழ்வினிலே. நேர்பட பேசினாலும் சீர்கெடும் நிலை உண்டே. தேவியர் வாழ்வினிலே. பூமியாளும் தலைமகளோ சாமி போலும் ஆசான்களோ, பூமியாளும் தலைமகளோ சாமி போலும் ஆசான்களோ, வேலி போட்டு வாழ்ந்தாலும் வேதனைகள் சூழுதிங்கே. வேலி போட்டு வாழ்ந்தாலும் வேதனைகள் சூழுதிங்கே. வெந்த புண்ணில் வேல் போல மந்தமாகும் புன்னகையுமே மரணமொத்த வலி தாங்குதே. மந்தமாகும் புன்னகையுமே மரணமொத்த வலி தாங்குதே. காவிய தலைவியானாலும் தலைவிதி என்ன மாறுமோ? காவிய தலைவியானாலும் தலைவிதி என்ன மாறுமோ? அடுத்த கவிதையை படைப்பதற்கு பத்மலோஜனி, நீங்கள் உங்கள் வரிகளோடு இணை. உற்சாக வணக்கம். காவிய தலைவி ஆனாலும். காவியத்தில் கண்ணீர் கருவறையில் நிம்மதி. காவியத்தில் கண்ணீர் கருவறையில் நிம்மதி. காப்பியமும் காவியமும் காணாத இளையவள். காப்பியமும் காவியமும் காணாத இளையவள். தாய்மையால் தலைமை தரணியிலே தகுதி. தாய்மையால் தலைமை தரணியிலே தகுதி. தன்னலமற்ற மனிதம் பெண்மை என்னும் சிகரம். சீதையோ திரௌபதியோ அக்கினியின் குழந்தைகள். சீதையோ திரௌபதியோ அக்கினியின் குழந்தைகள். தீயிலிட்டாலும் தாயிடம் நிரந்தர உறைவிடம். தீயிலிட்டாலும் தாயிடம் நிரந்தர உறைவிடம். சூர்பனகையோ கூனியோ சதிகளின் பெருமிடம். சூர்பனையோ கூனியோ சதிகளின் பெருமிடம். தண்டனை யாருக்கு கண்ணீர் யாருக்கு? தண்டனை யாருக்கு கண்ணீர் யாருக்கு? காவிய காதலும் திருமணமும் சொன்னதென்ன? காவிய காதலும் திருமணமும் சொன்னதென்ன? கருணையற்ற மனங்களும் சுயநல மனிதர்களும் தானே. கருணையற்ற மனங்களும் சுயநல மனிதர்களும் தானே. காவிய தலைவியோ கதையாகி போகிறாள். காவிய தலைவியோ கதையாகி போகிறாள். நமக்கு வழிகாட்டியும் வலியோடு போராடுகிறோம். நமக்கு வழி காட்டியும் வலியோடு போராடுகிறோம். நன்றி. அடுத்ததாக சந்திரவதனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காவிய தலைவி ஆனாலும். பெண்ணன்று பிறந்துவிட்டால் பொறுப்புகளை ஏற்றுவிட்டால் காவிய தலைவி ஆனாலும் சரி, கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் சரி,
பெண்ணென்று பிறந்துவிட்டால் பொறுப்புகளை ஏற்றுவிட்டால் காவியத் தலைவி ஆனாலும் சரி, கடைக்காரன் பெண்டாட்டி ஆனாலும் சரி, தத்தம் கடமைகளில் வலுவா நின்று செவ்வனே செயல்களை ஆற்றி வாழ்க்கை பூங்காவில் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி விதைப்பதுதான் சமயோசிதம். தத்தம் கடமைகளில் வலுவா நின்று செவ்வனே செயல்களை ஆற்றி வாழ்க்கை பூங்காவில் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி விதைப்பதுதான் சமயோசிதம். காவியத் தலைவியானாலும் அவளுக்கும் கவினுற காதல் வருவதும் அதன்பால் கட்டுண்டு அவள் கற்பனையில் மிதப்பதும் இயற்கையின் நியதி. காவியத் தலைவியானாலும் அவளுக்கும் கவினுற காதல் வருவதும் அதன்பால் கட்டுண்டு அவள் கற்பனையில் மிதப்பதும் இயற்கையின் நியதி.